வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 16 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் துரியாதீத தவத்தின் பலன்கள் என்பது குறித்து பேசுகிறார். வாருங்கள் கேட்போம். தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் செய்த மிகப்பெரிய புரட்சி என்னவென்று கேட்டால், நம்மை போன்ற எளிய பாமர மக்களும் பாட்டாளி மக்களும் எளிதில் கற்றுத்தேரக்கூடிய வகையில் துரியாதீத தவத்தை வடிவமைத்ததோடு மட்டுமல்லாமல் அதனை மிக எளிய முறையில் எல்லோருக்கும் கற்றுத்தரும் வகையிலே ஏற்பாடு செய்தது தான். அந்த வகையிலே துரியாதீத தவம் செய்தால் மிகப்பெரிய பலன் உண்டு என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். அதில் முதல் பயனாக, ஒருவருக்கு எண்ணம் சொல் செயலால் எல்லோருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்கிற நாட்டம் தானாக மிகுந்துவிடும் என்று சொல்கிறார். அடுத்த கட்டமாக, பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்கிற பண்புகள் அடிப்படையில் அது வளர்வதற்கு துரியாதீத தவம் உதவியாக இருக்கும் என்று சொல்கிறார். ஏற்கனவே நாம் செய்த வினைப்பதிவிலிருந்து அந்த வினைப்பதிவுகளால் நமக்கு ஏதேனும் தீமைகள் விளையக்கூடிய நிலை இருக்குமானால் அதை கூட கழித்து கொள்ளக்கூடிய, வினைப்பதிவுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் நிலை அந்த துரியாதீத தவத்தினால் ஏற்படும் என்று கூறுகிறார். இயற்கையினுடைய மறைபொருள்களை, இயற்கையின் ரகசியங்களை எல்லாம் புரிந்து கொள்கிற நுண்மான் நுழைப்புலன் அறிவு துரியாதீத தவம் செய்தால் கிடைக்கும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கு மனிதனிடத்தில் வேறுபாடுகள் இருக்கிறது. உருவ அமைப்பை பார்த்து, குணத்தை பார்த்து, அறிவின் நிலையினை பார்த்து, செல்வத்தை பார்த்து, மற்றவருடைய சுகத்தை பார்த்து, கீர்த்தியை பார்த்து, செல்வாக்கை பார்த்து என்றெல்லாம் எப்போதாவது ஒரு வகையில் மக்கள் தங்களுக்குள் பகையை வளர்த்துக் கொள்கிற அந்த நிலை தானாக துரியாதீத தவம் செய்ய செய்ய குறைந்து போகும் என்று சொல்கிறார். தன்முனைப்பு, ஒருவருக்கு ஈகோ என்பது தானாக கரைந்து போகும் என்று சொல்கிறார். எனவே எந்த வகையில் பார்த்தாலும் துரியாதீதம் பயின்றால் எளிய முறையிலே நாம் நம்முடைய அறிவினை, ஆசையினை நிறைவாக அமைதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையை பெற்றுவிடுவோம் என்பதனாலே துரியாதீத தவம் தொடர்ந்து பழகுவோம் என்று சொல்லும் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்களின் கருத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.